ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சேம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்ட ஆப்டிடியூட் கொஷின் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ அங்கே கொஷினுக்குள்ள போகலாம். நீங்க கொடுத்துருக்க கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, பைப் ஏ கேன் ஃபில் அ டேங்க் இன் 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ்ல வந்து ஏ வந்து டேங்கை ஃபில் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பைப் பி கேன் ஃபில் த சேம் டேங்க் இன் 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ்ல பி வந்து சேம் அதே டேங்கை 8 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. Pipe A, B, C together can fill the same tank in 12 hours. So, நீங்க இங்க வந்து சேம் கிவன் எழுதிக்கோங்க. என்ன கொஷின் சொல்றாங்க? A வந்து 1/6 வச்சுக்கோங்க ஃபில் பண்றது. B வந்து 1/8. So, A plus B plus C together டேங்க் அவங்க ஃபில் பண்ணுறது 12 ஹவர்ஸ்ல ஃபில் பண்றாங்க. ஸோ இப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் பைப் சிக்கு வந்து ட்ரூவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யூஸ்வலாகவே ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்டூ எஃபிஷியன்சின்னு வரும். இந்த கொஷினுக்கும் அப்ளை ஆகும். பட் யூஸ்வலா இதோட ஃபார்முலாங்கிறது டைம் இன்டூ எஃபிஷியன்சி. Okay. So part of the tank filled emptied by pipe C 1 மணி நேரத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது A plus B plus C ஓடதும் 1/8. சரிங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இது ஃபுல்லா நம்ம எல்சிஎம் எடுத்தா 24 வரும். ஸோ 24 கொடுத்துக்கோங்க. இங்க 2 4 -3. ஸோ which is -5/24ன்னு வரும். ஓகே. ஸோ மைனஸ் வரும். இந்த இடத்துல வந்து இந்த மைனஸ்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அவுட்லெட். அதாவது ஸ்டேட்மெண்ட் இங்க கேட்டிருக்கிறது ஃபில் த டேங்க் 2 கேட்டிருக்காங்க, எம்டி த டேங்க் 2 கேட்டிருக்காங்க. கரெக்டா? நம்மளுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வர்றதுனால நமக்கு இப்போ இங்க நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா எம்டி த டேங்க். பைப் சி வந்து என்ன பண்ணுதுன்னா எம்டி த டேங்க். டேங்கை வந்து எம்டி தான் பண்ணுது. அது எவ்வளவு மணி நேரத்துல பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்க போகும். இப்போ இந்த 5/24 24/5 ஹார்ஸ்னு மாத்திக்கோங்க. ஸோ நார்மலா வந்து டிவிஷன் மெத்தட் பண்ணோம்னா 5 4s are 24. ஓகே. ஸோ 8 வரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து 4 hours 48 minutes. ஓகே. ஆப்ஷன் இங்க என்ன வரும் அப்படின்னா சி ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பை செல்லிங் an article for rupees 320க்கு ஒரு ஆர்டிக்கலை சோல்ட் பண்றாங்க. அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா 320. A man incurs a loss of 20%. ஸோ நான் வந்து 320க்கு வித்ததுல எனக்கு வந்து லாஸ் 20% வந்து எனக்கு லாஸா இருக்கு. இது given. So what should be the selling price of this article to gain 20%? இப்போ in case எனக்கு வந்து 20% நான் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கணும் அப்படின்னா நான் இந்த செல்லிங் ப்ரைஸை 320க்கு பதிலாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கணும், எவ்வளோக்கு நான் அதை வந்து வித்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சாதான் செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரிய வரும். நீங்க எல்லாமே கிவன்ல பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கு, லாஸ் கெயின் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 divided by 100 minus loss percent into selling price. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். equal to 100 divided by 100 minus loss percent எவ்வளோ 20, selling price எவ்வளோ 320. ஓகே. ஸோ 100 divided by 80 into 320 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 which is
400. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கலை தெரிஞ்சுப்போம். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சுங்களா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு கெயின் கண்டுபிடிக்கணும் போது 100 ப்ளஸ் gain percent divided by 100 into cost price. So 100 plus gain percent நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா 20 divided by 100 into cost price நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் 400, which is 120 divided by 100 into 400. So 0 0 cancel ஆயிடுமா? So the answer will be 48. So here selling price 20% நான் கெயின், அதாவது 20% எனக்கு கெயின் ஆயிருக்கணும்னா என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 480 இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க.